ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல ஐ ரேஸ்ட் த யாண்டரே வில்லன் எம்ப்ரஸ் மன்வா எபிசோட் 4 பத்தி தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்? சூமோவோட வளர்ப்பு பொண்ணு பணத்துக்காக அவனையே கொன்னுடுறா. ஆனா சூமோ ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மறுபடியும் கடந்த காலத்துக்கே வந்துடுறான். இந்த தடவை அந்த துரோகி பொண்ணை தத்தெடுக்காம ஒரு வில்லனிய தத்தெடுக்க முடிவு பண்றான். இனி என்ன நடக்கும்? கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வருது. அந்த வார்டன் பயத்துல நடுங்கிக்கிட்டே, சுயால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை காப்பாத்தினேன், நீ என்ன கொல்ல முடியாது, நீ என்ன கொல்ல பார்த்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்ட பாக்குறான். ஆனா சுயாங் அவன் சொல்ற எதையுமே காதுல வாங்காம வாளை தரையில தேய்ச்சிக்கிட்டே அவன் கிட்ட வர்றா. இத பார்த்ததும் அந்த வார்டனுக்கு பயம் இன்னும் அதிகமாகிடுது. நீ இப்படி பண்ணக்கூடாது, நான் மட்டும் உன்னை சேர்த்துக்கலனா நீ எப்பவோ செத்து போயிருப்ப, உன்னை காட்டு மிருகங்கள் கடிச்சு கொதறி இருக்கும், இத்தனை வருஷமா உன்னை நான் தான் வளர்த்து பெரிய ஆளாக்குனேன், அதை எப்படி நீ மறக்கலாம் அப்படின்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றான். இத கேட்டதும் சுயாங்கோட கண்ணுல கோபமும் வெறுப்பும் இன்னும் அதிகமாகுது. நாயே, என்ன நீ ஒரு மனுஷியாவா நடத்தின? மிருகத்தை விட ரொம்ப கேவலமா நடத்தினியனா? உன்னை சும்மா விடுவேன்னு நினைச்சியா அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துறா. அந்த வார்டனுக்கும் கோபம் வந்துடுது. உன்னையெல்லாம் சாக விட்டுருக்கணும்டி, மிருகங்கள் உன்னை சாப்பிடும் போதுதான் நான் உனக்கு எவ்வளவு நல்ல லைஃப் கொடுத்தேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும், உன்னை 2 அடி அடிச்சது ஒரு குத்தமாடி அப்படின்னு கத்திக்கிட்டே அவளை எட்டி உதைக்க போறான். ஆனா சுயாங் சும்மா இருப்பாளா? கையில இருந்த வாளை வச்சு ஒரே போடு, அந்த வார்டனோட காலை அப்படியே துண்டா வெட்டிடுறா. வலியில அவன் தரையில விழுந்து கதறி துடிக்கிறான். இப்போ அந்த வார்டனுக்கு மரண பயம் வந்துடுது. சுயாங், போதும், என்ன ஒரேடியா கொன்னுடு, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாத, என்னால வலிய தாங்க முடியல அப்படின்னு கதறான். ஆனா சுயாங் அங்கேயே நிக்கல. அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி டார்ச்சர் பண்றான். அவன் மனசுல இத்தனை வருஷமா இருந்த அந்த மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தீர்ற வரைக்கும் அவனை விடவே இல்ல. இதையெல்லாம் பின்னாடி நின்னு சூமோ அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கான். சூமோ சூயாங்கோட தோல்ல கை வச்சு, ரொம்ப சூப்பரா பண்ண, இந்த வேலையை நீ பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்ட அப்படின்னு மனசார பாராட்டுறான். சூயாங்க்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. அவ ரொம்ப மரியாதையா, யங் மாஸ்டர், நீங்க போட்ட ஆர்டரை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட சூமோக்கு பயங்கர சந்தோஷம். என் கூட வா, இனிமே எவனாவது உன்னை புல்லி பண்ண நினைச்சான் அவனுக்கும் இதே நிலைமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சிட்டு அங்கிருந்து மாசா கிளம்புறான். அப்போ சூமோவோட ஆள் கேக்குறாரு, மாஸ்டர், இந்த ஆர்ஃபனேஜ் என்ன பண்றது? அதுக்கு சூமோ, இங்க இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்கள வேற எங்கேயாவது தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். மறுபக்கம் தன்னை விட்டுட்டு சூயாங்க சூமோ கூட்டிட்டு போனதை பார்த்த லீ ருஷிக்கு பயங்கர கோவமும் விரக்தியும் வருது. இல்லல்ல சூமோ, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கத்துறா. ஆனா அங்க அவ பேச்ச கேட்க யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துல அவளே அமைதியாகி, இல்ல, நான் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்க கூடாது, நடந்தது நடந்துருச்சு, நான் எப்படியாவது சீக்கிரமா என் கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ண வழியே தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போற வாசலை நோக்கி வேகமா ஓடுறா. அப்படியே சீன் சூமோவோட கேரேஜுக்கு மாறுது. உள்ள சூமோவும் சூயாங்கும் ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. சூமோ அவளை பார்த்து ரொம்ப சாஃப்டா, உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேக்குறான். சூயாங் இன்னும் அந்த பழைய பயத்திலேயே, இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றா. ஆனா அடுத்த செகண்டே அவ வயித்துல இருந்து கடமுடான்னு சத்தம் வருது. அவளுக்கு ஒரே வெக்கம். தலைய குனிஞ்சுக்கிட்டு, ஆமா கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு மெதுவா ஒத்துக்கிறா. உடனே சூமோ அவளுக்கு முன்னாடி நிறைய சாப்பாட்டை எடுத்து வச்சு, முதல்ல சாப்பிடு, நாம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சூயாங் தயங்கிட்டே ஆனா அப்படின்னு இழுக்கிறா. சூமோ டக்குன்னு டேபிள் மேல விரலால தட்டி, யாருக்காக வெயிட் பண்ற, சீக்கிரம் சாப்பிட ஆரம்பி அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமா சொல்றான். சூயாங் உடனே சரி மாஸ்டர் அப்படின்னு மெதுவா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவ அந்த சாப்பாட்டை எடுத்து வாயில வச்ச அடுத்த செகண்ட் அவளுக்கு செம ஷாக்கு. அவ கண்ணெல்லாம் அப்படியே ஷைனிங் ஆகுது. ஏன்னா அவ வாழ்க்கையிலேயே இவ்ளோ டேஸ்டான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே கிடையாது. சூயாங் அந்த சாப்பாட்டை அவ்வளவு ருசிச்சு ரொம்ப ஸ்பீடா சாப்பிடுறா. இத பார்த்த சூமோ, மெதுவா சாப்பிடு, சாப்பாடு எங்கேயும் ஓடி போயிடாது, எவ்வளோ ஸ்பீடா சாப்பிட்டா அப்புறம் செமிக்காம போயிட போகுது அப்படின்னு சொல்றான். அவ கொஞ்சம் மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சதும் சூமோ அந்த சீரியஸான விஷயத்த பேசுறான். நான் அந்த ஆர்ஃபனேஜ்ல சொன்ன மாதிரியே நீ என் கூட வரணும்னா உன் உடம்புல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும். இது ஒரு முறை உன் மேல விழுந்துட்டா நீ என் பேச்சை என்னைக்குமே தட்ட முடியாது. சூமோ தொடர்ந்து மிரட்டலா சொல்றான். ஒருவேளை ஃபியூச்சர்ல நீ என்னை ஏதாவது காயப்படுத்த நினைச்சா கூட உன் சோலே அழிஞ்சிரும், உனக்கு ரீஇன்கார்னேஷன் இல்லாம போயிடும். ஆனா உனக்கு இப்போ ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா நீ இப்பவே இங்கிருந்து இறங்கி போயிடலாம், உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன், நாம ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததே இல்லைன்னு நினைச்சுக்கலாம்,
என்ன சொல்ற? இத கேட்டதும் சூயாங் சாப்பாட்ட நிறுத்திட்டு தன்னோட கைகளை ரொம்ப டைட்டா மூடி பயங்கரமான ஒரு டிட்டர்மினேஷனோட பேசுறா. யங் மாஸ்டர், என்ன நினைச்சீங்க? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். சாகுற வரைக்கும் என் முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நீங்க தாராளமா அந்த டெக்னிக்கை என் மேல யூஸ் பண்ணலாம். சூமோ உடனே ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்றான். லீ ரிஷி பண்ண துரோகம் மாதிரி இவளும் பண்ணிரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா ஒரு ஸ்பெல்ல அவ மேல போடுறான். அந்த ஸ்பெல் வேலை செய்யுதான்னு பார்க்க சூமோ ஒரு டெஸ்ட் வைக்கிறான். சரி, இப்போ என்ன ஒரு குத்து விடு. சூயாங்க்கு ஒண்ணுமே புரியல. மாஸ்டர், என்ன சொல்றீங்க அப்படின்னு பதறா. ஆனா சூமோ விடல. யோசிக்காத, அடி அப்படின்னு சொல்றான். சூயாங் மனசுக்குள்ள அவனை அடிக்கணும்னு நினைச்ச அடுத்த செகண்டே அவளோட நெஞ்சில ஒரு மரண வலி எடுக்குது. வேர்த்து விறுவிறுத்து அப்படியே நிலைகுலைஞ்சு போறா. சூமோ அவளை பார்த்து சொல்றான், இதுதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்பெல்லோட பவர். நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சதுக்கே இவ்ளோ வலினா, நிஜமாவே என்னை ஏமாத்தவோ இல்ல காயப்படுத்தவோ நினைச்சா அதோட விளைவு இதை விட பல மடங்கு மோசமா இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்பெல்லோட பவரை பார்த்து சூயாங் உண்மையிலேயே மிரண்டு போயிட்டா. நடுங்கிக்கிட்டே, யங் மாஸ்டர், சூயாங் உங்களை என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டான். இந்த ஸ்பெல் இல்லைனாலும் என் உயிர் உங்களுக்கே சொந்தம் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சத்தியம் பண்றா. கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி மார்க்கி மேன்ஷன் வாசல்ல வந்து நிக்குது. மிஸ்டர் வாங், மாஸ்டர், நாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. வண்டில இருந்து இறங்கின சூமோ டக்குன்னு சில முக்கியமான ஆர்டர்ஸ போடுறான். மிஸ்டர் வாங், சூயாங் தங்குறதுக்கு ஒரு நல்ல ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க. அவ குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு சில வேலைக்கார பெண்களை அனுப்பி வைங்க. எனக்கு வெளியே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, மத்தத நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். மிஸ்டர் வாங் சூயாங்க கூப்பிட்டு அந்த மாளிகையோட பெரிய காரிடார் வழியா கூட்டிட்டு போறாரு. சூயாங், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ரூமா அவகிட்ட காட்டுறாரு. இனிமே இதுதான் உன்னோட ரூம், நீ இங்கதான் தங்குவ. அந்த ரூமோட அழுக பார்த்து அதிர்ச்சியான சூயாங் டக்குன்னு தன் வாயை மூடிக்கிட்டு அங்கிருந்து பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பெண்கள் எல்லாம் ஷாக் ஆகி, ஏய், என்ன பண்ற, எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. சூயாங் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு, இல்ல நான் குதிரை தங்குற தபாயிலேயே இருந்துக்கிற அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் மிஸ்டர் வாங் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் முட்டாள் பெண்ணே, நம்ம மாஸ்டர் ஒன்னு ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி போய் தபாயில தங்குவ? மிஸ்டர் வாங் அங்கிருந்து கிளம்பும்போது, இப்ப ஒரு வேலைக்கார பெண் வருவா, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சூயாங் தனக்குள்ளேயே யோசிக்கிறா, யங் மாஸ்டர் என் மேல இவ்வளவு பாசமா இருக்காரே, இந்த ஈடு இணையற்ற அன்பை நான் எப்படி திருப்பி செலுத்த போறேன்? அப்படியே சீன் கட்டாகி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற சூமோவை காட்டுறாங்க. அவன் மனசுக்குள்ள, 4 கால கணக்குப்படி பார்த்தா அந்த பொருள் இந்நேரம் வித்து தீந்திருக்கணுமே, இன்னும் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேகமா ஒரு இடத்த நோக்கி போறான். சீன் இப்போ ஒரு கடை பக்கம் மாறுது. அங்க ஒரு பையன் கடைக்காரர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பாஸ், முதல் விஷயம், இந்த ஜேட் பெண்டன்ட் உடைஞ்சிருக்கு, அதுவும் ரொம்ப சின்னதா இருக்கு. இதுக்கு 20 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ்க்கு மேல 1 பைசா கூட தர முடியாது அப்படின்னு பேரம் பேசுறான். ஆனா அந்த கடைக்காரர் விட மாட்டேங்கிறாரு. 20க்கா? சான்ஸே இல்ல. அப்படி வித்த எனக்கு பெரிய நஷ்டம் ஆகிடும். குறைஞ்சது 50 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் வேணும். ஒரு கல்லு கூட குறைக்க முடியாது அப்படின்னு கராரா நிக்கிறாரு. அந்த பையன் 30க்கு மேல தர முடியாதுன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு, அப்படின்னா இது உனக்கு கிடையாது, கிளம்பு அப்படின்னு துரத்துறாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேக்குது, 100 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ். எல்லாரும் அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ சூமோ அங்க வந்து நிக்கிறான். கடைக்காரருக்கு அப்படியே ஷாக்கு. சூமோம் ஒரு மிடில் கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோனை தூக்கி போட்டு, இப்போ இது உனக்கு கம்மியா தெரியுதா அப்படின்னு கேக்குறான். அந்த கடைக்காரர் இன்னும் கொஞ்சம் லாபம் பார்க்கலான்னு ஒரு சின்ன டிராமா போடுறாரு. மிஸ்டர் ஹோ, ஆனா இந்த ஜேட் பெண்டன்ட் எங்களோட ஃபேமிலி ஹேர்லூம் சார் அப்படின்னு இழுக்கிறாரு. சூமோக்கு கோபம் வந்துடுது. என்னென்ன முட்டாளுன்னு நினைச்சியா? எவனாவது பரம்பரை சொத்தை வெறும் 50 கல்லுக்கு விப்பானா அப்படின்னு ஒரே போடா போட்டு அந்த ஆளை ஆஃப் பண்றான். கடைக்காரர் பயந்து போய், சரி சரி மாஸ்டர், 100 கல்லுக்கே இதை எடுத்து போங்க அப்படின்னு சொல்லி 2 கையாலையும் அதை எடுத்து தராரு. அந்த பையனுக்கு செம காண்டு. நான் தானே இத முதல்ல பார்த்தேன், இவன்கிட்ட ஏன் குடுக்கறீங்க அப்படின்னு கத்துறான். ஆனா கடைக்காரர் அவனை மதிக்கவே இல்ல. அந்த பெண்டன்ட்ட சூமோ கிட்ட வீசுறாரு. சூமோ அத ரொம்ப கூலா கேட்ச் பண்றான். அங்கிருந்து கிளம்பும் போது சூமோ மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த வாழ்க்கையிலயும் நான் உன்னை விட ஒரு படி முன்னாடி தான் இருக்கேன். ஆமா, அந்த பையன் வேற யாரும் இல்ல, போன வாழ்க்கையில சூமோவை ஏமாத்துன ஒருத்தனா கூட இருக்கலாம்.
நம்ம ஹீரோ சூமோ அந்த பையனை பார்த்த உடனே அவனோட பழைய கதையை யோசிச்சு பார்க்கறான். இவன் பேரு தான் லெனி. சொல்லப்போனா இந்த நாவலோட உண்மையான ஹீரோ இவன்தான். இவன் ஒரு அனாதை தான். ஆனா இவன் கிட்ட ஒரு அபூர்வமான ஸ்பிரிட் சீக்கிங் பிசிக் இருக்கு. இதனால எவ்வளவு தூரத்துல புதையல் இருந்தாலும் இவனால ஈஸியா மோப்பம் பிடிக்க முடியும். பழைய வாழ்க்கையில இந்த ஜேட் பெண்டன்ட்ட தற்செயலா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து பவர்ஃபுல் இம்மார்ட்டலா வளர்ந்து இந்த உலகத்தோட உச்சத்துக்கே போனான். ஆனா இப்போ சூமோ இவனோட தலையெழுத்தையே மாத்திட்டான். ஃபியூச்சர்ல நாம 2 பேரும் சந்திக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சூமோ அங்கிருந்து போறான். இங்க நம்ம ஒரிஜினல் ஹீரோ லீனி காண்டுல தரையில விழுந்து பற்களை கடிக்கிறான். யார் அந்த மார்க்கிஸ்? என்னோட அதிர்ஷ்டத்தையே திருடிட்டான். அந்த பெண்டன்ட்ல இருந்து வந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஆராவை நான் இதுவரைக்கும் உணர்ந்ததே இல்ல. இவனால எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய புதையல் கைவிட்டு போயிடுச்சு. அவன் கைய கிடுக்கிப்பிடி போட்டுட்டு சபதம் போடுறான். டேய், அந்த மார்க்கிஸ், நீ மட்டும் என் கண்ணுல மாட்டுன, உன்னை துண்டு துண்டா வெட்டுவேண்டா. இன்னைக்கு நீ என்ன பண்ண அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு வசனம் பேசுறான் நம்ம லீனி. சபதம் போட்டுட்டு நிமிரும்போது அங்க திடீர்னு ஒரு நீல நிற ஒளி, ப்ளூ லைட், வானத்தை பிளந்துகிட்டு மேல போகுது. என்னது இது? ஏதாவது பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் பிறந்திருக்கா? இல்ல, இது பீஸ்ட் மாதிரி தெரியலையே. அவன் அந்த ஒளிய நோக்கி ஓடுறான். ஒருவேளை இந்த மார்க்கெட்ல அந்த பெண்டன்ட்ட தவிர வேற ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்காக காத்துட்டு இருக்கோ அப்படின்னு ஒரு நப்பாசையோட ஓடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.